அனைவருக்கும் வணக்கம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண புக்லெட் ஒரு 12 புக்லெட் கிட்ட இருக்குது. அதாவது நீங்கள் 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த புக்லெட்ஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டானதாக பார்த்து சால்வ் பண்ண புக்லெட்ஸ் அதெல்லாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்பட்டதாக பார்த்து அதாவது பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்கலாம், டிஎன் செட்டில் கேட்டிருக்கலாம், ஆனால் யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அதாவது அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, கொஷின் எந்த மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டருக்காக ரெடி பண்ணது. ஒரு 6 புக்லெட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கே வரும். மெயினாக அதுக்கு தான் அது. ஆனால் கூடவே மெக்கானிக்ஸு, காம்ப்ளெக்ஸு, ஃபோரியரு, இன்டெக்ரல் கால்குலஸு, முக்கியமாக ப்ராபர்ட்டியில் 2 புக்கு வரும். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரும் சேர்த்துட்டோம். மொத்தம் 12 புக்லெட்டு. ஓகே, வெறும் 2000 ருபீஸ்க்கு கொரியர் சார்ஜோடு உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அவசியம் வாங்கி எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. சார் இது என்ன, நான் 6000 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் சொல்லியிருக்கீங்கள, 10 யூனிட்டுக்கும் இருக்குது. இது 6 யூனிட்டு தான் இது. ஸோ இந்த 10 யூனிட் உள்ளதை நான் வாங்கி பார்த்துக்கிறேன் சார், ரொம்ப நல்லது. அதை வாங்கினாலுமே இதை விட்டுறாதீங்க. இது அவசியம் நீங்கள் பார்க்கணும். ஒரு ப்ராப்ளம் நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக புரியும். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 5th யூனிட் இல்லையா அது பாருங்கள். லெட் G be the set of all real 2x2 matrices AB 0 D where AD not equal to 0. Then under matrix multiplication G is not a group, an abelian group, not an abelian group, none of this. இந்த 4 இது அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்க எந்த மாதிரி வேணாலும் ஃப்ரேம் பண்ணட்டுங்க. உங்களுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் இல்லையா, அதை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் எப்படி கேட்டாலுமே ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணிவிட்டு அங்கே கேட்குற வினாவே எங்களுக்கு இங்கே வேணும் கொடுங்க அப்படின்னா நீங்கள் இந்த 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது அப்படியே, ஏன்னா இவ்வளோ கவுண்ட் உள்ளது நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. கொஸ்டின்ஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் எங்கன்னா தேடி பாருங்கள், வித் டீட்டெயில் சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு சேர அப்படியே யூனிட்டாக இருக்கும். அவசியம் இந்த 6000 எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தேர்வுக்கே போகணும். ஓகே, டெய்லி வீடியோஸ் பாருங்கள். பார்க்க உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா வேறு லெவலில் ஊறிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒருத்தவங்க வந்து நான் வந்து வீடியோஸ் பார்க்க எனக்கே வந்து படிக்கணுன்ற ஆர்வம் பயங்கர ஸ்டிமுலேட் ஆகி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சேட் பண்ணுறேன். பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு, அதாவது சீட்டில் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு செலக்டட் அப்படின்ட்டு பேரை வாங்கிட்டு நான் உங்களுக்கு சேட் பண்ணுறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் ஒன்று இருக்குது. என்ன கான்ஃபிடென்ட் தருதுன்னா, உங்களோட வீடியோஸ் எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற வேலை தான் நாங்கள் செய்யணும். ஆனால் அளவுக்கு அதிகமான கான்ஃபிடென்ட் எதனால் வரும் அப்படின்னா, சப்ஜெக்ட் டெப்த்து நல்லா ஆக நமக்கு கான்ஃபிடென்ட் தானாக வரும். அந்த உணர்வு தாங்க ரொம்ப முக்கியம். ஈஸியாக போட்டித் தேர்வில் அடிச்சுட்டு வின் பண்ணிடலாம். ஓகே, அந்த உணர்வு வந்தது. இன்னும் வைடாக நிறைய கொஸ்டின்ஸ் நான் பார்க்கலன்னு இருக்கக்கூடாது இல்லை, அதுக்காக தான் இந்த 6000 கொஸ்டின்ஸ். இந்த 6000 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வந்துட்டீங்க நீங்கன்னு அர்த்தம். அதே 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க. 10 வாட்டி 100 வாட்டி நான் ரிவைஸ் பண்ணிட்டேன், மனப்படமாக இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் ஓகேங்க. எப்போ மனப்படம் பண்ணணும்னா, கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மெமரி பண்ணலாம். கான்செப்டே தெரியாமல் வெறும் மெமரி, அது மிக ஆபத்தானது, சொசைட்டிக்கே ஆபத்தானது. நீங்கள் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை நான் போட்டு பார்க்காமலே இதான் இந்த குரூப் தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் இதில் இருந்தேன், எனக்கு அப்படியே டக்குன்னு தெரியுது, அடிச்சிட்றேன். பட் என்னன்னே தெரியாதவங்க கொஷினை படித்து ஆன்சர் படிச்சுக்கிறீங்க. அப்படி படிக்கக்கூடாது, தப்பு அது. அப்படிலாம் செய்யவே கூடாது. ரைட். ஒரு சில தியரி டெஃபினிஷன்ஸ் தான் நீங்கள் அது மாதிரி படிக்கலாம் ஓரளவுக்கு. அந்த தியரி டெஃபினிஷனே கூட பார்த்தீங்கன்னா எப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும். அதுக்கு டெஃபினிஷன்னா சும்மா வார்த்தையாக அதை படிக்கக்கூடாது. அது என்ன ஒரு போயம் அது இல்லையே, அதுக்குள்ளே சொல்லப்பட்ட கணித கருத்து என்ன, டெஃபினிஷன்லேயும் இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன். அந்த மாதிரி புரிஞ்சுட்டு தான் படிக்கணும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள். லெட் G be the set of all real 2x2 matrices with entries A, B, 0, D where AD is not equal to 0. Then under matrix multiplication G is not a group, an abelian group, not an abelian group, none of this. இந்த 4 இதுன்னு சொல்லணும். இப்போ என்னென்னா, Gன்றது இங்கே எழுதுகிற பாருங்க. Gங்கிறது set of all 2x2 matrices with entries A, B, 0, D such that எப்படின்னா, இந்த மெயின் டயகனல் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணால் AD வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இந்த A, B,
டி இருக்கு இல்லையா, இந்த 3 எங்கே இருக்கும், ஆரில் இருக்கும். அந்த மாதிரி இதிலேருந்து ஆர்லேருந்து வர ஏபிடியை வச்சு உருவாக்குற மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி உருவாக்குற மேட்ரிக்ஸு இதெல்லாம் இது உள்ளே இருக்கும். ஏபிடி மாற மாற எலமெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு, இதில் இத்தனை தான் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏடி 0 ஆகாத மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே எத்தனை வேணாலும் இருக்கும் தான். அந்த ஏடி 0 ஆகாத மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன சார் ஏடின்றீங்க? மெயின் டயகனலில் நீங்கள் உருவாக்குற மேட்ரிக்ஸில் மெயின் டயகனல் எலமெண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 0 வந்துடக்கூடாது. அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அதுவே நிறைய கிடைக்கும். அதெல்லாம் அடங்கிய தொகுப்பு இது ஒரு இன்ஃபைனைட் செட் ஜி. இது வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸ்டார்ன்றது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஜி வித் இந்த ஸ்டாரு நாட் அ குரூப்பா இல்லை குரூப்பா, அப்ளியன் குரூப்பா? ஏன்னா குரூப்பாக இருந்தால் தான் அப்ளியன் குரூப்பாக இருக்கும். நாட் அன் அப்ளியன் குரூப்பா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரி, நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, முதல்ல ஒரு A1 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் ஜியிலிருந்து. எங்கே AB0D. அடுத்து A2 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே வேணால் 1 1 போட்டுக்கலாம். A1 B1 D1. ஓகே, அடுத்தது A2 B2 0 D2. இப்படி எடுக்கிறது எங்கேருந்து, ஜியிலிருந்து. அப்போ ஜியிலிருந்து நீங்கள் எடுத்ததுனால கண்டிப்பாக என்ன ஆகும்னா A1 D1 இங்கேருந்து தானே எடுத்தீங்க. இப்போ மெயின் டயகனல் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணால் A1 D1 வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும். இதில் A2 D2 மல்டிப்ளை பண்ணால் நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜியிலிருந்து எடுத்ததுனால. ஜியோடைய வரையறையாக தானே நீங்கள் என்கிட்டருந்து எடுக்கிறீங்கன்னா, இங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணால் நான் 0வாக இருக்கும். நீங்கள் ஜியிலேருந்து A1 A2 2 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஆர்பிட்டரியாக எது வேணாலும் இருக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறீங்க. பாருங்கள், A1 ஸ்டார் A2, அதாவது சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். A1 B1 0 D1 இன்ட்டு A2 B2 0 D2. இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், A1 A2 0. அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் A1 B2 ப்ளஸ் B1 D2. ஓகே, அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0. அடுத்து இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது D1 D2 இது 0 ஆகிடும், D1 D2 வரும். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரியும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நான் 0 வந்ததுன்னா இது ஜியில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா 3 இடத்துல எலமெண்ட் இருக்கணும், இன்னொரு இடம் 0 இருக்கணும். அதுமாரி வந்துருச்சு தான். பட் இது ஜியில் இருக்கான்னு எப்போ தெரியும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். A1 A2வையும் இன்ட்டு D1 D2வையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லணும். இப்போ நான் என்னன்றேன், இந்த A1 எனக்கு ஆல்ரெடி தெரியும், A1 D1 நான் 0ன்னு தெரியும். அப்போ A1 D1 பக்கத்தில் எழுதிங்க. அடுத்து இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதிங்க, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே எல்லாமே. அப்போ A2 D2, இந்த A2 D2வும் நான் 0 தானே, இந்த A1 D1 நான் 0 தானே. அப்போ ரெண்டுமே நான் 0 எலமெண்ட்டு, மல்டிப்ளை பண்ணால் நான் 0 தானே வரும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நாட் ஈக்குவல் 0 தான். அப்போ ஜியில் இருக்கும் எது, therefore A1 ஸ்டார்ன்றது இங்கே டாட்டு, A1 A2 belongs to G, கன்ஃபார்மாக G. ஏன்னா இதனால் ஓகே, சின்ஸ் இங்கே போட்டிருக்கோம் G, therefore க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி is true. முடிஞ்சது. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும், க்ளோஷருக்கு அடுத்து அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் என்ன சொல்லுதுன்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். Matrix multiplication is
மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னாலே நீங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிடலாம் கண்ணு மூடிட்டு. ஓகே, இல்லை நான் செக் பண்ணி தான் பார்ப்பேன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். LHS ஈக்குவல் டு RHS வரும். உங்களுக்கு முதல்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா, A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C. அந்த 3 எலமெண்ட், எனி 3 எலமெண்ட் எது வேணாலும் இருக்கலாம், ஆர்பிட்டரி எலமெண்ட் ABC 3 எடுத்து A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்க, இப்போ என்ன பண்ணுறோம், ஐடென்டிட்டி. இப்போ அசோசியேட்டிவ் இருக்குது, க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தங்க? க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? செமி குரூப். இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, செமி குரூப். சரி, செமி குரூப் ஆப்ஷனே இதில் இல்லை. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், அடுத்ததாக உங்களுக்கு ஐடென்டிட்டி, தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி. சமணி உறுப்பு, சமணி பண்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, இப்போ நான் என்னன்றேன், இதுலேருந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிறேன். லெட் E ஈக்குவல் டு E1 E2 0 E3 இப்படி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக எங்கே இருக்கும், ஜியில் இருக்கும். Bn ஐடென்டிட்டி. நானே எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் ஜியில் இருக்கிறதா. கண்டிப்பாக இது ஜியில் இருக்குன்றதுனால E1ம் E3யும் மல்டிப்ளை பண்ணால் நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும். ஜியிலிருந்து தான் இது எடுத்திருக்கேன். அதனால் இப்போது எக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா A B 0 T, இல்லை ஏன்னு கூட எடுத்துக்கோங்க, D பிலாங்ஸ் டு G. இங்கே வந்து AD வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏதோ ஒரு ஆர்பிட்டரி எலமெண்ட் இது ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. சரி, இப்போ இது ரெண்டையும் பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்டார் E வந்து எக்ஸ் தான் வரும். இப்போ இதில் நான் அதை போடுறேன். எக்ஸ் என்ன, இது A B 0 D. E என்ன, E1 E2 0 E3 ஈக்குவல் டு, இங்கே மீண்டும் எக்ஸ் என்ன, A B 0 D. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் AE1, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் AE2 ப்ளஸ் BE3. இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் DE3. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இதான் வருது, ஈக்குவல் டு A P 0 T. ஓகே, இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் இல்லையா. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிடலாம். பண்ணால் என்ன ஆகும், திஸ் இம்ப்ளைஸ் AE1 ஈக்குவல் டு A வருமா. இப்போ A கட் பண்ணிட்டா E1 ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள், E3 கிடச்சிரும். அப்போ DE3 ஈக்குவல் டு Dயா, D கட் பண்ணிட்டா E3 ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ அடுத்து இது எடுங்க, இந்த செகண்ட் ரெண்டும் ஈக்குவல்னு. அப்போ என்னாகும், AE2 ப்ளஸ் BE3 ஈக்குவல் டு B. E3 1 நீங்கள் போட்டுடலாம். அப்போ AE2 ப்ளஸ் B இன்ட்டு 1 B ஈக்குவல் டு B. இந்த B எடுத்து போய் மைனஸ் பண்ணிட்டா 0 ஆகிடும். இப்போ AE2 ஈக்குவல் டு B மைனஸ் B 0. அப்போ E2 ஈக்குவல் டு 0 பை A 0. அப்போது E2 வந்து 0. இப்போ E1 E2 E3 எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ ஐடென்டிட்டி சொல்லிடலாம். ஐடென்டிட்டி என்ன, E ஈக்குவல் டு E1 E2 0 E3 இல்லையா. இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்னாகும், 1 E2 0 0 E3 1. இதான் இது வந்து கண்டிப்பாக ஜியில் இருக்கும். ஏன் சொல்லுங்கள், இந்த மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ணுங்களேன், 1 இன்ட்டு 1 1 1 நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக ஜியில் இருக்கும். இவ்வளோதாங்க விஷயம். தேர்ஃபோர் ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடச்சதுனால நான் ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கிறதா டம்மியாக எடுத்து அது எனி ஆர்பிட்டரி எக்ஸோட நான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணி வர ஆன்சரை எக்ஸ் தானு ஈக்குவல் பண்ணி அப்படியே உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை ஈக்குவல் பண்ணி ஒன்று ஒன்றா பாருங்கள். நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு ஆர்பிட்டரி எலமெண்ட் எக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு ஐடென்டிட்டி ஆர்பிட்டரியும் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆர்பிட்டரி எலமெண்ட் தான் கிடைக்கும்னு சொல்லி
அந்த விதியில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்து 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல்னு சொல்லி அப்படியே நம்ம அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அப்போ therefore ஐடென்டிட்டி property true. Identity property is true. Okay. சரி, ஐடென்டிட்டி கிடச்சிச்சுன்னா மோனாய்டு. இப்போ இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிடலாமா? இன்வெர்ஸ் இது 4th ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் இது இல்லைங்க, எது கொடுத்தாலும் நீங்கள் அசரக்கூடாதுங்க. எந்த மேட்ரிக்ஸ் எந்த செட்டை ஜி கொடுத்தாலும் வித் ஆப்ரேட்டர் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ண தெரியணும், எதுக்குன்னாலும் தெரியணும். ஓகே, அதுக்காக தான் இப்படி பேஸாக அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான். மெயின் டைகனல் எலிமெண்ட் 0 நாட் ஈக்குவல் 0. இப்போ ஏ ஈக்குவல் டு லெட் ஏ ஈக்குவல் டு ஏ பி 0 டி. இது ஜியிலேருந்து எடுத்துக்கிறேன். அதாவது ஏடி வந்து நாட் ஈக்குவல் 0, அதனால தான் இது ஜியில் இருக்குது. சரி, இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் ஏடி நாட் ஈக்குவல் 0 இல்லையா? அப்போ போட்டுக்கலாம் 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதுக்கு அட்ஜாயிண்ட் என்னென்னா இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் இடம் மாற்றிக்கணும். இந்த அடுத்த டயகனல் இருக்குது பாருங்கள், அதை வந்து குறி மட்டும் மாற்றிக்கணும். 0 - பி, அவ்வளோதான். இது கண்டிப்பாக எங்கே இருக்கும்? ஜியில் இருக்கும். ஏன்? டிஏ மல்டிப்ளை பண்ணாக்கா நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ இதோட இன்வெர்ஸ் தான். நமக்கு இன்வெர்ஸ் தெரியல, 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியுமே. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதோட அட்ஜாயிண்ட் தான் சேர்ப்புன்னு சொல்லுவோம்ல அது. அப்போது இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி தேர்ஃபோர் ஒரு ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறீங்க, ஆர்பிட்ரரி மேட்ரிக்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இன்வெர்ஸ் என்னால் சொல்ல முடியுது. அப்போது இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் இல்லையா? அப்போ இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. இப்போ நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ் இப்போ 0 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்வெர்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. 0 மேட்ரிக்ஸ் ஜியில் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க. ஜியில் இருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு நான் வரையறுத்துட்ருக்கேன். அதுபடி அந்த மேட்ரிக்ஸ் தான் நீங்கள் கொடுத்து இன்வெர்ஸ் கேட்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு எதனா ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லி இன்வெர்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. இங்கே இந்த செட்டு ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன்வெர்ஸ் என்னால் சொல்ல முடியுது. ஓகே, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. சரி, அப்போ குரூப் ஆகிப்போச்சு, டவுட்டே இல்லை. இது குரூப்புங்க, இது குரூப் ஆகிடுச்சு. இந்த ஜி வித் ஸ்டாரு. அப்போது எந்த ஆப்ஷன்? நாட் ஏ குரூப்னு சொன்னது தப்பு. அப்ளீன் குரூப்பான்னு வேறு கேட்குறாங்க. கம்யூட்டேட்டிவ் பார்த்துருவோமா? கம்யூட்டேட்டிவ் வந்து வந்தால் அப்ளீன் குரூப், வரலன்னா நாட் அப்ளீன் குரூப். அப்போது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஓகே, சரிங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எனி 2 இந்த எதிலிருந்து எடுக்கணும்? ஜியிலேருந்து எடுக்கணும். எடுக்கட்டுங்களா? 1 2 3 0 எடுத்துக்கலாமா? ஓகே, இது வந்து கண்டிப்பாக ஜியில் இருக்குமா? இருக்கும். இது ஏன்னு கூட வச்சுக்கோங்க. ஏதாவது 2 எடுக்கிறேன், ஆனால் ஆர்பிட்ரரியாக எல்லாத்துக்கும் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா 2க்கு மட்டும் ஓகே ஆகுதுன்றதுனால ஓகே சொல்லக்கூடாது. அப்போ இந்தமாரி நான் 2 பர்டிகுலராக போய் எடுக்கிறேன்னா இது ஃபெயில் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். இது ஃபெயில் ஆகுதுன்னு அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு சார் அப்படின்னா ஆமாம். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்காது. ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. அது 2 எலமெண்ட் எடுத்தே காட்டுறேன். மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்மளால் கம்யூட்டேட்டிவ் ஹோல்ஸ்ன்னு சொல்லிட முடியாது, கூடாது. நாட் ஈக்குவலாக வரும். வர இடங்கள் எதுன்னு கரெக்டாக போய் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ இதில் இது கூட 1 0 0 1 இதையும் எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கங்க. இப்போ இது ரெண்டையும் நான் இப்போ இது ஐடென்டிட்டியாக நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? பாருங்கள், ஐடென்டிட்டியாக கிடச்சிருச்சு. அதனால் அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஐடென்டிட்டியோடு அதை ஆப்ரேட் பண்ணால் இது வந்துடும். சரி, இடம் மாற்றி பண்ணாலும் இப்போ நான் ஒரு இடம் மட்டும் மாற்றிடுறேன். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 6 கூட போடுங்க, 6, இங்கே ஒரு 4.
கண்டிப்பாக இது ஜியில் இருக்கும். இது ரெண்டுமே ஜியில் இருக்கும். ஏன்னா இந்த 1 × 4 நாட் ஈக்குவல் 0, 1 × 3 நாட் ஈக்குவல் 0. இப்போ எது சார் இது எடுத்திங்கன்னா ஏபி கண்டுபிடிங்க. எதனா 2 மேட்ரிக்ஸ் எடுங்க, ஆனால் இந்த ஜியில் இருக்கிறதா எடுங்க. அதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. 1203 × 1604 மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ண என்ன ஆகும்? 1. அடுத்தது 6 ப்ளஸ் இந்த ரோ எடுத்தோட 6 + 8 14. ஓகே, மல்டிப்ளை பண்ணி அப்படி ஆட் பண்ணி போட்டுறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 1 1, 2 × 0 0 ஆகிடும். அதனால தான் 114. அடுத்து இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0. இப்போ இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 12. இது கிடச்சிருக்குங்களா? இது கண்டிப்பாக ஜியில் தான் இருக்கும். சரி, இப்போ பிஏ கண்டுபிடிக்கிறேன். A ஸ்டார் பி ஈக்குவல் பி ஸ்டார் ஏ வரணும்ல. இப்போ இடம் மாற்றுறேன். 1604 × 1203 மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 1 ஃபஸ்ட்டுக்கு. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 + இந்த 6 × 3 18. 18 + 2 20. அடுத்து இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0. இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 12. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நாட் ஈக்குவல், வேறு வேறு வந்துருக்கு பாருங்கள் விடை. அப்போ தேர்ஃபோர் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆகணும். ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபெயில் ஆனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபெயிலு. அப்போ தேர்ஃபோர் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ. இது நாட் ட்ரூ. அப்போது இது வந்து குரூப்பு, நாட் அன் அபிலியன் குரூப். ஓகே, therefore G with the star is group, but G within the star not an abelian group. ஓகே, இப்போ அந்த நாளில் இந்த ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி, நாட் அன் அபிலியன் குரூப். இதெல்லாம் நம்ம இப்போ கிளியராக எழுதி பார்த்துட்ருக்கூடாது தேர்வில். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கிச்சுன்னா நீங்கள் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகணும் உங்களுக்கு டேரெக்டாக கம்யூட்டேட்டிவ் ஃபெயில் ஆகும்னு எனக்கு தெரியும். ஐடென்டிட்டி 1001 தான் வரும்னு எனக்கு தெரியும். க்ளோஷர் ஓகே ஆகிடும்னு எனக்கு தெரியும். அசிசிட்டி செக் பண்ணவே மாட்டேன். நேராக இன்வெர்ஸ் செக் பண்ண கொஞ்சம் போவேன். இன்வெர்ஸும் ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் சொல்ல முடியும். கம்யூட்டேட்டிவ் மட்டும் ஃபெயில் ஆகும். இதெல்லாம் பட்டுன்னு மைண்டுக்குள்ளேயே போட்டுருவேன். அது 30 செகண்ட்ஸ் 10 செகண்டில் டக்குன்னு சொல்லிவிடுவேன். இது தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. அதுதான் அதில் இப்போ சிக்கல். அதெல்லாம் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இப்போது ஜிங்கிறது இது கொடுத்துட்டாங்க, கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஓகே, இப்போ அண்டர் மல்டிப்ளிகேஷன் இது அண்டர் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ஒமேகா ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ். இப்போது மல்டிப்ளிகேஷன் தான் இது. கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 1 ஒமேகா ஸ்கொயர் இங்கே போடுங்க. 1 ஒமேகா ஸ்கொயர். இதுக்கு வந்து டேபிள் போடுறோம். அண்டர் மல்டிப்ளிகேஷன் தான் இது. அண்டர் மல்டிப்ளிகேஷன் குரூப்பாக இதை செக் பண்ணுறேன். இந்த டேபிள் வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம். இப்போ அண்டர் மல்டிப்ளிகேஷன் கொஸ்டின் எங்கே சார் சொல்லியிருக்காங்க? கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் தான் இது குரூப்பு. ஏன்னா இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இன்வெர்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் தான். குரூப்பாக இருந்தால் தானே இன்வெர்ஸ் சொல்ல முடியும். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஓகே, பெருக்கல் 1 × 1 1 1 × ஒமேகா. ஏன்னா கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். இதையும் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே, 1 × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா × 1 ஒமேகா × ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப். ஒமேகா கியூப்னா 1. ஒமேகா ஸ்கொயர் × 1 ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயர் × ஒமேகா கியூப். ஒமேகா கியூப்னா 1. இதை பாருங்கள், ஒமேகா கியூப்னா 1. ஒமேகா ஸ்கொயர் × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 4. இந்த ஒமேகா பவர் 4 ஒமேகா கியூப் × ஒமேகான்னு பிரிச்சுக்கலாம். ஒமேகா கியூப் 1 × ஒமேகா 1 × ஒமேகா. ஸோ இங்கே ஒமேகா. இதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன? ஜியில் என்னென்னலாம் இருக்குது? 1 ஒமேகா ஸ்கொயர். இப்போ அண்டர் மல்டிப்ளிகேஷன்றதுனால இதோட ஐடென்டிட்டி எலமெண்ட் 1. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் வச்சு தான் இன்வெர்ஸ் சொல்ல முடியும். ரைட்? இப்போ எது கேட்குறீங்க? ஒமேகா ஸ்கொயருக்கு தானே கேட்குறீங்க. ஒமேகா ஸ்கொயரில் ஐடென்டிட்டி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இதுக்கு நேராக மேலே இருக்கிறது தான்
இன்வர்ஸ். அப்போது here identity is 1. இந்த 1 ஜியில் இருக்குது. சரி, ஐடென்டிட்டி சொல்லிட்டீங்க. இன்வர்ஸ் சொல்லணும். இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இஸ் அந்த ஐடென்டிட்டிக்கு நேராக மேலே ஒமேகா, இது கண்டிப்பாக ஜியில் இருக்கும். ஓகே, அப்போது ஒமேகா 4 ஆப்ஷனில் எங்கே இருப்பாருங்க? இன்வர்ஸ் தான் கேட்குறாங்க. ஒமேகா ஆப்ஷன் பி. ஓகே, சரி. ஒமேகா ஸ்கொயருக்கு ஆர்டர் என்ன? இந்த ஒமேகா ஸ்கொயரை எத்தனை தடவை இது கூட ஆப்ரேட் பண்ணால் ஒரு 2 தடவை பண்ணி பார்க்கலாம். பண்ணால் ஐடென்டிட்டி வருதா பார்க்கணும். ஒமேகா பவர் 4னா ஒமேகா. இப்போ ஒமேகா ஸ்கொயரையே 3 தடவை பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ ஒமேகா பவர் 4 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு இப்படி பிரிச்சுக்கலாம். ஒமேகா பவர் 4னா ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூபு. அப்போ ஒமேகா க்யூப் 1 வந்துருச்சு ஐடென்டிட்டி. அப்போ 3 தடவை பண்ணால் வருது, 2 தடவை பண்ணால் வரல. அப்போ ஆர்டர் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இஸ் 3. ஆர்டர் கேட்டால் சொல்கிறேன். அது கூடவே அதை எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி வருதுன்னு பார்க்கணும். 3 தடவை பண்ணால் வருது. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லென்த்தாக பாருங்கள். சார் நாங்கள் வீடியோ வருமானு காத்துட்ருக்கோம் சார், நாங்கள் இது வேறு ஒன்று விடாமல் ஃபுல்லாக பாருங்கன்றீங்க அப்படின்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. ரெகுலராக டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்லோட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இந்த 6000 MCQs அவசியம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சேஃப் ஜோனுக்கு போயிடலாம். 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த 6000 MCQஸும் அனுப்பி வச்சிடுறேன். ஓகே, இப்போ இது சால்வ் பண்ண இந்த புக்லெட்டு 12 புக்லெட் இருக்குது. இந்த மாதிரி சால்வ் பண்ணது வீடியோ போட்டது புரியலன்னா நீங்கள் வீடியோவும் போய் பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸ்லாம் அனுப்புறதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோஸ் அனுப்புகிறேன். இப்போ வீடியோவே பார்த்து நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டைம் நிறைய எடுக்கும். இப்போ மெட்டீரியல் கையில் இருந்துச்சுன்னா புரியாத கணக்கு மட்டும் போய் வீடியோ பார்த்துக்கலாம் இல்லையா? டெய்லி வீடியோ நான் பார்த்துட்டு தான் வரேன்றவங்க நோட் போட்டு எழுதிட்டு வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.